Hello students, இந்த வீடியோல மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஜெனரலாவே மாடுலஸ்னா என்னன்னு தெரியும். மாடுலஸ் சிம்பிள்குள்ள ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிரும்னு தெரியும். இந்த ஐடியாவை நம்ம ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ f is from r to 0, infinity ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஓகேயா? ஸோ இது rன்றது ரியல் நம்பர்ஸ் அண்ட் இதோட இமேஜஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. ஏன் பாசிட்டிவ் நம்பராக இருக்குது? பிகாஸ் மாடுலஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக சேஞ்ச் ஆயிரும்னு தெரியும். ஆறுன்ற ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்தாலும் அதோட இமேஜஸ் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன் மீன் பண்ணுது. அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு பை f of x equals mod x. அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா x greater than or equal to 0 minus x less than 0. ஸோ 0 விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து நமக்கு xக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே இது 0வை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா f of x equals minus xன்னு இருக்கும். ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 0வை விட பெரிய நம்பர் எடுத்துக்கலாம் 1. அப்போ 0வை விட பெரிய நம்பர்னா f of x equals 1. அப்போ f of 1 will be equal to 1ன்னு கிடைக்கும். அதே இது x வந்து -1ன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா -1 எங்கே இருக்கும்? f of x equals -x. அண்ட் இங்கே நம்ம xக்கு பதிலாக -1னை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ f of -1 equals minus of -1ன்னு இருக்கும். அண்ட் இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ்ன்னு ஆயிருமா? ஸோ நமக்கு +1ன்னு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த +1 எங்கே இருக்கும்னா இந்த செகண்ட் செட்டில் இருக்கும். இப்போ புரியுதா எதுக்கு நம்ம இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறோம்? பிகாஸ் மாடுலஸ்னாலே நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ நமக்கு ஆரோட இமேஜஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ f is from r to 0, infinity அப்படின்னா அது மாடுலஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேயா? ஸோ xyன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் x வந்து நம்ம 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ when x is equal to 1 வந்து 0 விட பெரிய நம்பர். ஸோ இங்கே தான் இருக்கும். அப்போ f of 1 equals 1. ஓகேயா? என்னன்னு இருக்கும்? f of 1 equals 1. இது மீனிங் என்ன? நம்ம x வந்து 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜும் 1 தான் கிடைக்குது. ஸோ 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2. அப்போ f of 2 equals 2. when x is equal to 2, 2ஓட இமேஜும் நமக்கு 2 தான். நெக்ஸ்ட் 3. அப்போ 3னா 0 விட பெரிய நம்பர். ஸோ f of 3 equals 3. ஸோ when x is equal to 3, அதோட இமேஜும் நமக்கு 3ஆக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 0 விட பெரிய நம்பர் 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 விட சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். சின்ன நம்பர்னா ஒரு -1, -2, -3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் -1 பார்க்கலாம். f of -1 equals minus of -1, which equals minus into minusனா plus, so 1ன்னு கிடைக்கும். ஸோ when x is equal to -1, நமக்கு இந்த -1ஓட இமேஜ் +1 இருக்கா? ஸோ இங்கே நம்ம 1 வச்சுருவோம். நெக்ஸ்ட் -2 போடுவோம். அப்பையும் இதே தான். f of -2 is equal to minus of -2 equals minus into minus plus, அண்ட் இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ when x is equal to -2, அதோட இமேஜ் +2 இருக்குது. ஸோ -2னா 2. சிமிலர்லி -3க்கு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ 0 விட பெரிய நம்பர்ஸ், 0 விட சின்ன நம்பர்ஸ், இது ரெண்டையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃப் ட்ரா பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ண போகிறோம். 1னா நமக்கு இங்கே இருக்கும். 2, 2. ஸோ 2 இங்கே 2. ஸோ 2, 2. நெக்ஸ்ட் 3, 3. 3 இங்கே இருக்குது அண்ட் இங்கே 3. ஸோ 3, 3. நெக்ஸ்ட் -1, 1. ஸோ -1 எக்ஸ் ஆக்சிஸ்லனா இங்கே இருக்குது அண்ட் 1 வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே இருக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு -2, 2. -2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஸோ -2, 2.
-3, -3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ -3, ஸோ நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து வி ஷேப்பில் ஒரு லைன் கிடைக்கும். ஓகேயா? ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா அதோட கிராஃப் வந்து நமக்கு வி ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை 1-to-1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுவும் கிராஃபில் செக் பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபில் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஹரிசாண்டல் லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு எக்ஸாக்டாக 2 பாயிண்ட்ஸில் நமக்கு இந்த லைன் டச் ஆகுது. Therefore, it is not a 1-to-1 function. பிகாஸ் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் நமக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும். பட் இங்கே மோர் தென் 1 பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேயா? பிகாஸ் லீனியர் ஃபங்க்ஷன் தான் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படின்றத இங்கே நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.